தோழி சுகுமாரி விஷ்ணன் பேசுகிறேன். இன்றைக்கி ஆன்மீக தகவலில் 63 நாயன்மார் பற்றி பார்க்க போகிறோம். நாயன்மார் இப்போ பார்க்க போகிறோம். அவர் பேர் வந்து ஏயர்கோன் கலிக்காம நாயனார் பேர். இவர் வந்து திருப்பெருமங்கலம்ங்கிற ஊரில் கலிக்காம நாயனார் வந்து இப்போ வாழ்ந்து வந்திருக்காரு. இவர் வந்து அவங்க பரம்பரையாக வந்து சோழ நாட்டில் சேனாதிபதி ராஜாக்கள்லாம் சேனாதிபதி இருப்பாங்கள்ல, அது மாதிரி அந்த அவங்க சேனாதிபதியாக வழியாக வாழ்ந்து வந்திருக்காங்க. இவர் வந்து வேளாளர் மரபில் பிறந்தவர். இவருக்கு வந்து இந்த ஏயர்கோனுங்கிறது வந்து அவங்க பரம்பரை. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் வந்து அகர்வால் அது மாதிரிலாம் பேர் வச்சுக்கிறாங்க. அது மாதிரி அந்த காலத்தில் வந்து ஏயர்கோன் அப்படிங்கிறது வந்து பரம்பரை பேர். அந்த பரம்பரைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி ஏயர்கோனுங்கிறது வந்து ஒரு பரம்பரை பேர். அது மாதிரி அந்த ஏயர்கோன் பரம்பரை வந்ததுனால அவருக்கு ஏயர்கோன் கலிக்காம நாயனார் பேர் வந்தது. இவருக்கு வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து சிவபெருமான பறவையாளத்திலிருந்து தூது போடுற கேள்விப்பட்டு இவருக்கு வந்து மிகவும் கோவப்படுறாரு. இவர் வந்து ரொம்ப சிறந்த சிவபக்தர்னா அப்படி ஒரு சிவபக்தர், அப்படி ஒரு சிவன் மேலே பைத்தியம் பிடிச்ச மாதிரி அந்தளவுக்கு இருக்கும். அந்தளவுக்கு சிவபக்தி கொண்டு வருவார். இவர் வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து சிவபெருமானை வந்து தூது விடுறதை கண்டு அவர் வந்து ரொம்ப கவலைப்படுறார். இப்படி பண்ணுறாரு அவர் சுந்தரமூர்த்தி நாயனார். கொஞ்சம் கூட இதுவே இல்லை, சிவபெருமானுங்கிற ஒரு கடவுளுங்கிற ஒரு பயபக்தியே இல்லை. அவரை போய் இது வேலை வாங்குறாரு அப்படின்னு நினச்சிட்டு இவர் வந்து ரொம்ப கோவப்படுவார். இது சிவபெருமானுக்கு எப்படின்னு தெரியலையே, அவருக்கு தெரியாமல் இதெல்லாம் நடக்கும். அதனால் அவருக்கு வந்து என்ன பண்ணுறாரு, சரி இது மாதிரி பண்ணுற இந்த கேள்விப்பட்டு சரி சுந்தரமூர்த்தி நாயனார்கிட்ட வந்து என்ன பண்ணுறாரு வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து என்ன பண்ணுறாரு, இவர் வந்து சிவபக்தி ரொம்ப அவருக்கும் சிவபக்தி ஜாஸ்தியாச்சே. அதனால் அவர் வந்து சிவபெருமான்கிட்ட சொல்கிறார், இது மாதிரி கலிக்காம நாயனார் வந்து அவர்கிட்டருந்து என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் வேண்டிக்கிறாரு, சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து சிவபெருமான்கிட்ட வேண்டிக்கிறார், கலிக்காம நாயனார்கிட்ட என்னை காப்பாற்றுங்க அப்படின்ட்டு. உடனே இவருக்கு வந்து சரி இவங்க 2 பேருக்கு இப்படி சண்டை போட்டுக்கிறாங்களே, எப்படி இப்படியே நம்ம மத்தியஸ்தம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு அது வந்து சொல்கிறார் சிவபெருமான். நான் வந்து ஒரு சூளை நோயை வந்து இந்த கலிக்காம நாயர் மேலே ஏவி விடுவேன், நீ வந்து போய் அந்த நோயை நீ தான் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சுந்தரமூர்த்தி நாயனார்கிட்ட சொல்கிறார். அது உடனே வந்து என்ன பண்ணுறாரு வந்து கலிக்காம நாயனாருக்கு வந்து கலிக்காம நாயனாருக்கு வந்து என்ன ஆகிடுறது, சூளை நோய் வந்து வருது. அந்த சூளை நோய் வந்துடுறது அவர் ரொம்ப வயிற்று வலியால் கஷ்டப்படுறார். அப்புறம் இது அவர் கனவுல வந்து சிவபெருமான் வந்து கலிக்காம நாயனார் கனவுல வந்து சொல்கிறார், கலிக்காம நாயனாரே உன்னுடைய இந்த சூளை நோய் வந்து சுந்தரமூர்த்தி நாயனாரால் தான் தீர்த்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கனவுல போய் சிவபெருமான் சொல்லிடுறார். அதை கேள்வி விட்டு உடனே வந்து காலங்காத்தால் எழுந்து அவர் வந்து இந்த நோய் வந்து சுந்தரமூர்த்தி நாயனாரால் சரியாகக்கூடாது, அது மாதிரி சரியாக இருந்தால் நான் வந்து உயிரோடே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அதோட உடைவாளை எடுத்து பிடுங்கி அந்த வயத்தை அப்படியே கிழிச்சிட்டு அப்படியே உயிரிழந்துறார். இதை கேள்விப்பட்டு சுந்தரமூர்த்தி நாயனார் என்ன பண்ணுறாரு, அவர் கனவுலையே வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் கனவுலையே சிவபெருமான் போய் சொல்கிறார் இல்லையா, நீ வந்து போய் அவருடைய சூளை நோய் தீர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு அவர் கனவுலையும் போய் சொல்கிறாரு. உடனே அவர் வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து கிளம்பி வர்றார் கலிக்காம நாயனார் பார்க்கறதுக்கு. அந்த செய்தியை வந்து அவங்க வீட்டில் வந்து தெரியுது. அவங்க வரும்போது ஏன்னா அதுக்குள்ளே இவர் இறந்து போயிடுறாரு இல்லையா, அதனால் அவங்க மனைவி கிட்ட வந்து அவங்க ஊர்க்காரங்கெல்லாம் சொல்கிற மாதிரி சுந்தரமூர்த்தி நாயனார் வராருன்னு சொல்கிறார். சரின்னு சொல்லிட்டு அவரை வந்து நல்ல அவருக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறைச்சிட்டு அவரை வந்து நல்ல விதமாக வந்து கும்பம் வச்சு வரவேற்பாங்களே அது மாதிரிலாம் வரவேற்று அவருக்கு செய்ய வேண்டிய அனுஷ்டானங்கள்லாம் செஞ்சு அவரை வந்து வரவேற்கிறாங்க அவருடைய மனைவி. சரின்னு வர வச்சுட்டு அவர் அப்பவும் கேட்குறாரு இந்த மாதிரி இங்கே கலிக்காம நாயனார் எங்கே அவர் வந்து சூளை நோயால் கவலைப்படுறாருன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சிவபெருமான் வந்து கனவுல வந்து சொன்னார், அவருடைய நோயை போய் தீர்த்து வையின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஆவலாக கேட்பார். அப்போ வந்து மறைக்க முடியாது அவங்க மனைவியால். இங்கே தான் பாருங்க உயிரிழந்து போயிட்டாரு, இதனால் அவர் வந்து உடைவாளால் அவர் வந்து தன்னுடைய உயிரை தானே மாற்றிட்டாரு அப்படின்னு சொல்கிறார். உடனே வந்து அவர் போய் பார்க்குறாரு, இது மாதிரி ஆயிடுச்சு சொல்லிட்டு சுந்தரமூர்த்தி நாயர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய வடிவால் எடுத்து அவரும் வந்து தன்னுடைய உயிரை மாற்றிக்க இது பண்ணுறாரு. அப்போ வந்து திடீர்னு சிவபெருமான் தோன்றி சுந்தரமூர்த்தி நாயனாரே நில்லும்னு சொல்லிட்டு சொல்கிறார். நீங்கள் வந்து சிவபெருமான் வர்றதை பார்த்துட்டு வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறார். சிவபெருமானோட அவர் சரி அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த கலிக்காம நாயனாரை வந்து உயிர்ப்பிச்சிடுறார்.
அவர் சிவபெருமான் வந்து இது அவரோட திருவிடையால் தானே எல்லாமே. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அவர் உயிர்ப்பிக்கிறார், கலிக்காம நாயர் உயிர்ப்பிக்கிறார். கலிக்காம நாயனாரும் இந்த சுந்தரமூர்த்தி நாயர் 2 பேரும் சேர்ந்து இறைவனை வந்து நமஸ்கரிக்கிறாங்க. அவர் வந்து இறைவன் வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. இன்றைக்கி 2 பேரும் இனிமேல் சிறந்த நண்பர்களாக இருந்து நல்ல அருந்தொண்டு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது மாதிரி இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அவர் காலில் ஒவ்வொருத்தரும் வந்து அவர் காலில் வணங்கி வாழ்த்தி இது பண்ணிக்கிறாங்க, வணங்கிறாங்க 2 பேரும். திரும்பி வந்து 2 பேரும் வந்து என்ன பண்ணுற, சிவபெருமானுக்கு நிறைய தொண்டுகள் செஞ்சு ஊர் ஊராக போய் சிவபெருமானுடைய தொண்டுகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதனால் எனக்கு தெரியுது, கடவுள் மேலே நல்ல பயபக்தியோடு இருக்கணும், வைராகியம் இருக்கணும். கடவுள் வந்து இந்த கடவுள் மேலே வைராகியம் இருக்கணும், பயபக்தி இருக்கணும், அன்பு இருக்கணும். அதுதான் முக்கியம். நம்ம எப்படி நினைக்கிறோமோ அந்த விதத்தில் கடவுள் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். அதுதான் இந்த கதையோட சாரம். வந்து ரொம்ப அப்படியே அவரை வந்து சிவபெருமான்னு தனக்கு தான் சிவபெருமானுங்கிற மாதிரி நினைக்கிறார் கலிக்காம நாயனார். அதனால் அந்த மாதிரி நம்ம வந்து சிவபெருமானை வந்து அந்த அளவுக்கு உயிருக்கு உயிராக நம்ம விரும்பணும். அந்த மாதிரி விரும்பினா கடவுள் நமக்கு எந்த க்ஷணமும் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஓம் சிவா அப்படின்னு சொன்னார், சிவான்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே வந்துடுவார். அந்த அளவுக்கு வந்து அவங்கெல்லாம் நமக்கு வந்து வாழ்ந்து காமிச்சிருக்காங்க. இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க. அந்த மாதிரி கதையெல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தோம்னா குழந்தைகளும் நல்லா இது பண்ணி ஒழுக்கமுள்ள குழந்தைகளாக வரும். பிற்கால சமுதாயத்தில் நல்ல ஒழுக்கமுள்ள குழந்தைகளாக அவளும் வருவாள். நம்மளால் முடிஞ்ச நல்ல ஒழுக்கங்களை பசங்களுக்கு சொல்லித்தரணும்.